எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி நானு ஐபிஎல் நெருங்கிக்கிட்டே இருக்கோம். நிறைய அதை பத்தி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. நம்மளும் வந்து பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம மட்டும் பேசல, எல்லாரும் பேசுறாங்க ஐபிஎல் பத்தி. எல்லாரும் அவங்கவுங்க டீமை பத்தி ஒன்று சொல்றாங்க. எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதுல முக்கியமா இன்ஜுரி அப்டேட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஹேசல்வுட் அண்ட் கமின்ஸை பத்தி தான் நிறைய. ஏன்னா அவங்க வந்து வேர்ல்ட் கப்பை மிஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவோட பிரீமியர் பவுலர்ஸ் போன வாட்டி வந்து அவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஹேசல்வுட். பட் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. கமின்ஸும் அதே தான். ஃப்ரம் வாட் ஐ சி, என்னுடைய ஸ்ட்ராங் பிலீஃப் என்ன அப்படின்னா, இதுதான். அவங்க ரெண்டு பேருமே வந்து மே நாட் பி அவைலபிள் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். மேபி டுவர்ட்ஸ் எண்ட், இல்லை ஒரு ஃபியூ மேட்சஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணுவாங்களான்னு தோணுது. நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ரிப்போர்ட் தான், பிசியோ கண்ட்ரோல்ல இருக்காங்க, கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல, எப்போ வருவாங்கன்னு தெரியலன்னு தான். அதை வச்சு நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க. அவர் வந்து கமின்ஸ் வந்து ஃபிட் ஆயிட்டாரு, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே வேர்ல்ட் கப் முன்னாடியே சொல்லிட்டாரு ஐபிஎலுக்கு வந்துருவேன், அதனால ஃபிட் ஆகி வந்துருவான்றாங்க. ஹேசல்வுட் வந்து இன்னும் ஒரு வார்த்தையும் சொல்லல, பவுலிங் கூட இன்னும் போட ஆரம்பிக்கலன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படின்றப்ப ரீசெண்டா ஒரு போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கமின்ஸும் ஹேசல்வுடும் லைக் அவங்க இதுல ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி, bowling போடுற மாதிரி, அது இது ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அது அதான் இன்னும் அஃபிஷியலா தெரியல. பட் என்னன்னா, லிட்ரலி போன ஐபிஎல் எடுத்து பார்த்தா 3 டேஸ்க்கு முன்னாடி தான் அவங்க வராங்கன்னே போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே. ஹேசல்வுட்டுக்கு பட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே விளையாடிட்டாரு. ஸோ வந்து விளையாடுறது அவங்க வந்து வந்தாருன்னா ஐ திங்க் விளையாடுவாரு, இல்லைன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் ரெண்டு மேட்ச் கழிச்சு மூணு மேட்ச் கழிச்சு வரது கிடையாதுன்னு நினைக்கிறியா? ஃபுல்லா ஃபிட்டா இல்லாம ஐ டோன்ட் திங்க் ஆஸ்திரேலியா வில் கிவ் பெர்மிஷன். இல்ல அவர் ஃபுல்லா லோட் பண்ணி bowling போடல, ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணலன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. பிளஸ் அவங்க இன்னொன்னு யோசிப்பாங்க, எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு லாங் ரன்ல வந்து இஃப் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தேர் T20 சாரி அந்த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சீரிஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா, போன தடவை ஐபிஎல் ஒரு வார்ம் அப்ல சொன்னாரு, இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்கப்புறம் WTCல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க அது ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்னொரு சீசன் ஆடணும் அப்படின்னா அது ஃபுல்லா விடுவாங்க இல்லைன்னு தெரியல. பட் லாங் டேர்மா ஐ டோன்ட் திங்க் ஹேசல்வுட் கேன் பிளே டெஸ்ட் மேட்ச். இப்போ இருக்கிற இன்ஜுரி ப்ரோன்ல பார்த்தனா அவர் இன்னும் ஒரு 3 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சாருன்னா அவங்க வந்து ஆஷஸ்லாம் அவங்க சொல்லலாம். ஐ மீன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் இது பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டார்க் மாதிரி இவர் ஒன்றும் அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்லை. நிறைய இன்ஜுரிஸ், அதுவும் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆனால் ரெக்கவரியில இன்னொரு இன்ஜுரி ஆயிடுது, அந்த ரெக்கவரியில இன்னொரு இன்ஜுரி ஆகுது. இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். இல்லை லைக் இது பண்ணணும் அப்படின்னு இது பண்ணாருன்னா இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் விளையாடணும் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் ஏதாச்சும் விட்டு தான் ஆகணும். T20 விட மாட்டாரு, டெஸ்ட் தான் விடணும். ஒன் டே வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே மேபி விடலாமா நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் தாங்குவாரா? பட் ஒன்னு முடியும் இல்லைன்னா அந்த பவுலிங் அட்டாக் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பவுலிங் அட்டாக்கு. அது வந்து பெரிய இதுவாக தான் போகும். ஹேசல்வுட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆர்சிபி. இப்போ ஆர்சிபிக்கு சொல்றீங்க, அட்லீஸ்ட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் 2 பேர் வச்சிருக்காங்க அவங்க. இவங்க சைட்ல சன்ரைசர்ஸ்ல கமின்ஸ்க்கு சரி பார்ப்போம். அதே மாதிரி கஷ்டம் ஆர்சிபி ஹேசல்வுட் இல்லைன்னா அப்படின்றதான் ஞாபகம் வருது. இன்னொரு டீமே வந்து ரொம்ப கஷ்டம் தான். அந்த டீம் என்ன அப்படின்னா, கமின்ஸ் இல்லைன்னா யார் இருக்கான்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஜாக் எட்வர்ட்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினைச்சேன், பட் அவரும் இன்ஜுரியில தான் இருக்காரு அப்படின்னாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிரைடன் கார்ஸ் மேபி அதை வச்சு விளையாடி ஆகணும்னு நினைக்கிறேன். பிரைடன் கார்ஸும் ஃபிட்டா இருக்காரா? பிரைடன் கார்ஸ் கடைசியா இப்போதைக்கு எதுவும் ரீசெண்ட் எதுவும் பெருசா ஆடல, ஸோ அதனால ஃபிட்டா தான் இருப்பான்னு எதிர்பார்க்குறேன். பட் அவங்க எல்லாருமே இந்த வீக்ல ரிட்டர்ன் வருவாங்க. இப்போ ஃபேஃப் என்ன ஃபேஃப் சொல்றாரு, அவங்களுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸே கிடையாது அப்படின்றாரு. என்னன்னா மெயினாக ஷமியை தேவையில்லாமல் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனு. நம்ம கமின்ஸை பற்றி பேசணும், வருவாரா அப்படியான்னு சொல்லிட்டு. நான் திருப்பியும் அதான் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேருமே டு ஸ்டார்ட் வித் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு இவரும் போச்சு அப்படின்னா ஷமியும் போயிட்டாரு அப்படின்றப்ப ஹர்ஷல் பட்டேல் தான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருக்காரு. ஜெயதேவன்கிட்ட அவங்க அப்ரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஜீசன் அன்சாரி ஒருத்தர் இருக்காரு. வேற அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி இருக்காங்க, அதாவது நிறைய ரன் அடிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பவுலிங் வந்து அந்த ரன் அடிச்சு தான் பேட்டிங் வச்சு தான் ஜெயிக்க முடியுமே தவிர
அவங்களால வந்து விக்கெட் டேக் ஒரு பவுலிங்கால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில கரெக்ட் தான். என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது கண்டிப்பா உண்மைதான். ஆனா ஷமியை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து அவரை நம்பினாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது ரிலீஸ் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. பட் நான் என்ன நினைச்சேன்னா, அக்யூப் நபி அந்த மாதிரி ஒருத்தர் சரி ஒரு சான்ஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பவுலர் எடுக்கிறதுக்கு பதில் நாங்கள் 4-5 பவுலர் எடுக்கிறோம், யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் இதுவாவாங்கன்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. போன தடவை அன்சாரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் 6 விக்கெட் தான் எடுத்தார் மொத்தம். இப்போ இதான் நீ சொன்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் வந்து ரொம்ப கம்மி தான். ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்னா மேட்ச் முடியும் போது தான் அவர் விக்கெட் எடுப்பாரு, அது கணக்கு கிடையாது. அர்ஷல் ம். பட்டேல் வந்து டெத்தில் வந்து அதாவது அடிக்க வந்து இந்த பார்த்து, முடிஞ்ச உடனே சிக்ஸ் அடிக்கிற கணக்கு தான் அதை சொல்றீங்க நீங்க. ம். பட் ஆனா அவங்க வந்து ஆப்ஷன் முடியிறப்ப தே ஹேட் மணி இன் ஹேண்ட். அவங்க வந்து லிவிங்ஸ்டனுக்கு 13 கோடி கொடுத்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமும் கேஷ் இருந்துச்சு. ஸோ அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் கான் ஃபார் ப்ராப்பர் பவுலர். அவங்க ஷமி விட்டது ஓகே. அதுக்கப்புறம் அவர் பெரிய ஃபார்ம்ல வந்துட்டாரு, டீம்லாம் ட்ரேட் ஆனதும் வந்துட்டாரு. பட் ஈவன் அதர்வைஸ் அவங்க வந்து வேற ஏதாவது பவுலருக்கு போயிருக்கலாம். அதான் இப்போ என்னன்னா அவங்க நிறைய, நானும் உங்களுக்கு அனுப்பிச்சேன்ல, ஓம்கார் தமாலே வந்து ரொம்ப நல்லா போடுறாரு. அதே மாதிரி பிரஃபுல் ஹிங்கே அவர் வந்து ஆக்ஷன் முடிச்சுட்டே வந்து ஒருத்தர் சுமன் நினைக்கிறேன், பழைய பிளேயர், டெக்கன் சார்ஜர்ஸ் ஆடி இருந்தாரு. அவர் இஸ் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் த டீம். அவர் வந்து பிரஃபுல் ஹிங்கேக்கு வந்து நிறைய நியூ பால் வேல்யூ இருக்கு. ஐ சி போலிங் இந்த பவர் பிளே இந்த ஐபிஎல் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வருண் ஆரனும் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்காரு இந்த மாதிரி டமாலே அப்புறம் பிரஃபுல் ஹிங்கே மாதிரி போலர்ஸ்க்கு. நம்ம ப்ரிவியூலையும் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எமர்ஜ் ஆனால் தான் ஒரு பவுலராக ஒரு இந்த டீமை காப்பாற்ற முடியும் பவுலிங் ஆஸ்பெக்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதான் பட் வெற்றி ஏற்கனவே சொன்னான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒண்ணுமே ரஞ்சி ட்ராஃபி கூட ஒரு சீசன் 2 சீசன் ஃபுல்லா விளையாடாதவங்க வந்து திடீர்னு வந்து சரிடா, பெர்ஃபார்ம் அது வச்சு நம்ம மட்டும் சொல்ல முடியாதுல்ல. ஐபிஎல் பட் திடீர்னு அதான் வந்து சொல்றேன், இது பெர்ஃபார்ம் வரைக்கும் பண்ணிட்டாங்கன்னா 20 வருஷம் ஐபிஎல்ல ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் ரஞ்சி ட்ராஃபில பெர்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு அன்னோன் இது வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பெர்ஃபார்ம் கொஞ்சம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம். ஐ மீன் கஷ்டம்ன்றதால நடக்கல, பட் இட் கேன் ஹேப்பன். அவர் சொன்ன மாதிரி அவர் நல்ல பேஸ் இருக்கு, நல்ல இது பண்றாரு, புஷ் பண்றாரு. பட் வந்து அந்த பேஸை வந்து அங்க வந்து பயந்து இது பண்ணலாம் டொமஸ்டிக் இதுல. இங்க அதே பேஸ் போட்டு நல்ல பால் போட்டு அடிச்சிட்டாங்க ஒரு சிக்ஸ்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அதெல்லாம் இருக்கு. அந்த இப்ப நம்ம வருண் சக்கரவர்த்தி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அவரே ஒரு 2 சிக்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் அவரே வந்து இது போன பால நினைச்சு போடுறாரு அப்படின்றாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இப்போ எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இல்ல ஒன்லி எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன்னா, நீங்க வந்து இப்போ நெட்ஸ்ல நல்லா போடுறீங்க, எல்லாம் ஓகே, நல்லா போடுறீங்க. பட் நெட்ஸ்ல நல்லா ரன் அடிக்கிறேன், ஆனா மேட்ச்ல ரன் அடிக்கன்ற மாட்டேன்ற கணக்கு தானே இருக்கு. அவர் நல்லா பவுலிங் போடுறாரு. ஐ எம் நாட் கோயிங் டு டினை தட் ஹி ஹஸ் டேலண்ட் ஆர் நாட். பட் வில் ஸ்டெப் அப் டு த ஸ்டேஜ். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நிறைய பிளேயர்ஸ். இப்போ நம்ம இவர் கூட அபினவ் மனோகர் கூட சொல்லியிருக்கோம், அவர் வந்து என்னதான் அவர் டொமஸ்டிக்ல அடிச்சாலும் அந்த இன்டர்நேஷனல் லெவலுக்கு இஸ் நாட் ஏபிள் ஸ்டெப் அப். அதனால ஐபிஎல் ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் நம்ம சொன்னோம். வந்தா நல்லா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங் புதுசா வந்து இருக்கும், பார்ப்போம். 2 பேர் சொல்றாங்க பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அன்னோன் பவுலர்ஸ் வந்து ஐபிஎல் விக்கெட் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி போறாங்க. ஜீஷான் அன்சாரி எத்தனை விக்கெட் எடுத்தார் ரஞ்சியில் ஐபிஎல்ல? ஐபிஎல் 6 விக்கெட் இல்லடா, ரஞ்சியில் அவர் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையே. நிறைய நம்ம இப்போ டக்குன்னு நமக்கு ஆஃப் த டாப் வராதே தவிர, அதான் நம்ம அன்னைக்கு நான் வெற்றி சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். நிறைய பேர் விக்கெட் எடுத்திருக்காங்க, வந்திருக்காங்க. அது வந்து டஃப் இந்த மாதிரி ஒரு ஹெவிலி லோடட் அகேன்ஸ்ட் கண்டிஷன்ஸ்ல. பட் இவங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றேன்னா, அன்னோன் கமாடிட்டி யாராவது வந்து காப்பாத்தினாதான் உண்டு இந்த போலிங் லைனப்ப. இல்லாட்டி அவங்க பேட்டிங் ஒரு 250 அடிச்சு தான் ஜெயிக்க முடியும். 14 மேட்ச்ல 4 மேட்ச் அடிச்சாங்கன்னா 4 மேட்ச் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் அவங்க 7 மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபை ஆக பார்க்கணும். பேட்டிங் மைட் டு செட் தம் த்ரூ. இதுதான். இவர் வந்து நம்ம நேற்று பேசணும், சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் 3 ஆட சொல்றாரு. யாரு த கோட் நம்பர் 3 அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் மாத்திரே. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஓப்பனிங் வித் சஞ்சு அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்துட்டாரு. அதனால இதுதான் ஓப்பனிங் காம்பினேஷன். இது பெரிய யாருக்கும் தெரியாத ஒன்றும் சிதம்பர ரகசியம் கிடையாது. மாத்திரே சஞ்சு தான் எல்லாரும் பிளேயிங் லெவலையும் போட்டிருப்பாங்க. பட் எல்லாரும் ஆளாளுக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்கனால இட்ஸ் நோ ஆப்வியஸ் தட் சஞ்சு அண்ட் மாத்திரே ஓப்பன், ருத்ராஜ் கேக்வாட் வில் பி நம்பர் 3. நினைக்கிறீங்க? சில பேர் வந்து ஊர்வில் பட்டேல் நல்லா பயங்கரமா நெட்ஸ்ல அடிக்கிறாரு அப்படின்னு அவரை வந்து போட்டாங்க ஓப்பனிங். அதுக்குதான் மேபி சொல்லியிருக்காருன்னு. இந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணாதீங்க, நான் தான் செக்யூர் தான், நான் தான்ப்பா ஓப்பனரு, தாண்டா என்னைய ஓப்பனர் தூக்கிடாதீங்க அப்படின்னு இருக்காரு. மாத்திரை ஆஸ்பின் போடுற மாதிரி எல்லாம் போட்டாங்க பாத்தியா? அப்படி மாத்திரை ஆஃப் ஸ்பின் பத்தி சொல்றப்பதான் சொன்னோம், 23-24 சீசன்ல பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டு இன்னைக்கு மும்பைல வாங்குறாரு மாத்திரை.
நமன் 23-24 சீசனுக்கு. அப்ப ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பேசினோமே ஃபர்ஸ்ட் மேட்ச். கரண், ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜடேஜா, வேற so யாரு, ஹிட்மயர், 5 லெப்டிஸ் இருக்காங்க. இப்போ மாத்திரை போலிங் போட்டுருவார் போல இருக்கு. நீங்க இப்ப இப்படியும் யோசிக்கலாம். அப்ப போன வருஷம் வந்து மாத்திரை ஏன் வந்து அண்டர் 19 மேட்ச் எல்லாத்தையும் நிறைய மேட்ச் பவுலிங் போட்டாருன்னு நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை இப்ப சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், நீங்க போட வேண்டியது இருந்தாலும் இருக்கலாம், சும்மா போட்டு பாருன்னு சொல்லி. இல்ல அவரு அதுக்கு முன்னாடியே பவுலிங் போடுவார். நம்ம ஐபிஎல் விளையாடும் போதே he started bowling before. அதுக்கு முன்னாடி அண்டர் 19ல போட்டிருக்காரு ரெகுலரா. நல்லா ஆல்ரவுண்டர் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே போட்டார். இட்ஸ் நாட் தட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு இல்ல, டீசெண்டா போட்டாரு. அப்ப நீங்க ஆரியன் தத்து மாதிரி ஒரு ஓபன் பண்ணி பவுலிங் போட எதிர்பார்க்கறீங்களா? அப்படின்னு தெரியல, 1 or 2 ஹவர்ஸ் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு ஆப்ஷன் நம்ம ஆப்ஷன் இருக்கணும்ல, ஒரே ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷன் அவர் தான், அன்லெஸ் நம்ம மேட்ச் ஷாட் விளையாட தவிர. மேட்ச் ஷாட் வேற ஃபிட் மேட்ச் ஷாட்லாம் விளையாடுற மாதிரி இல்ல இப்போதைக்கு. சரி, ஜேம்ஸ் பிராங்க்லின் பழைய மும்பை இந்தியன்ஸ் பல நாள் விளையாடி இருக்காரு. மெக்லனுக்கு முன்னாடி அவர் தான் லெஃப்ட் ஆர்ம் சீம் போட்டுட்டு இருந்தாரு. பட் தென் இப்போ வந்து அவர் அசிஸ்டன்ட் கோச், அதாவது அங்கே வந்து பவுலிங் கோச்சாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். பேட்டிங் கோச்சாக பவுலிங் கோச்சாக இருந்தார். ஆனால் அவர் வந்து ப்ரொமோட்டட் அஸ் அசிஸ்டன்ட் கோச் இருந்தார். எஸ்ஆர்எஸ்ல தான் ஒரு ரோலில் இருந்தார். அதை மாற்றி அசிஸ்டன்ட் கோச் டு டான் மெட்டோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே நியூசிலாந்து டு நியூசிலாந்து, நாட்டாம பங்காளி டு பங்காளி. இதனால வந்து பெருசாக இது வந்து சன்ரைசர்ஸ் இந்த இந்த கண்ணாடியை திருப்பினால ஆட்டோ ஓடுமான்லாம் கேட்காதீங்க. இது ஒரு இது, அவ்வளோதான். ஜேம்ஸ் பிராங்க்லின் வந்து அசிஸ்டன்ட் கோச் ஆயிட்டாரு, அவ்வளோதான். அதே மாதிரி கேம் கிரீன், அதுக்கு வாங்க 100 அடிச்சிட்டாரு ஷெஃபீல்ட் ஷீல்டில். இப்போ வந்து கேம் கிரீனை ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் கேம் கிரீனை வந்து நம்பர் 3 கேம் கிரீன் பிளேயிங் லெவலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அவர் ரொம்ப என்ன சொல்றது, ஃபார்மல் பெருசா இல்லாம இருந்தாரு, ஆன் அண்ட் ஆஃப் அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஷெஃபீல்டு ஒரு 100 out of 164 நினைக்கிறேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பா. ஸோ அது ரிஃப்ளெக்ட் பண்ண வர ஐபிஎல்னு தெரியாது. பட் அந்த ஒரு காரணத்தினால they have brought him back into contention for இந்த பிளேயிங் லெவன். இல்லாட்டி அவர் இருந்திருப்பாரு. பட் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, மட்டும் என்ன நினைக்கிறேன்? அவரு அடிச்சிருக்காரோ இல்லையோ, there's no other option. அவரு தான் போவாங்க. அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா செஞ்சுரி இது. பட் அதான் பெரிய அவங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. தேவோட டீம் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னா கண்டிப்பா கிடையாது. அவரு அடிக்கிறாரோ இல்லையோ அவ்வளோ காசு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹி ஹேஸ் அ டேலண்ட். இப்போ கரண்ட் ஃபார்ம் வந்து ரீசெண்டாக வேர்ல்ட் கப்பில் இல்லைனாலும் அவ்வளோ 2 ஐபிஎல் அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் இல்லாமல் இவ்வளோ காசு போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஹி ஹேஸ் அ டேலண்ட்டு, கண்டிப்பாக அவர் விளையாடுவார். அது அந்த பொசிஷன் ரசல் அப்படின்ட்டீங்க. ரசல் ரீப்ளேஸ் பண்ணி தானே அவர் இந்த அடுத்த டேவிட் பில்லா அவர் தான் அப்படின்ட்டீங்க. சரி பாப்பா, மும்பை இந்தியன்ஸ் வந்து கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 29 கேகேஆரோட வாங்கல, பட் அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கண்டே, ரகு சர்மா, நமந்தீர், விக்னேஷ் புத்தூர், டானிஷ் மலைவார் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. they began the preparations under மகாலா ஜெயவர்தன். விக்னேஷ் புத்தூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கார். சாரி ரகு சர்மா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அண்டர் த வாட்ச்ஃபுல் ஐஸ் ஆஃப் மகாலா ஜெயவர்தன். சாம்பியன் டீம் வாட்ச்ஃபுல் ஐஸ்ன்னு நான் இன்னொன்னு சொல்றேன். அபிஷேக் நாயரோட வாட்ச்ஃபுல் ஐஸ்ல கேஎல் ராகுல் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் வேற டீம். ராகுல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கேஎல் ராகுல் ஒரு நெட்ல இருக்காரு, ராகுல் திரிபாதி இன்னொரு நெட்ல இருக்காரு. ராகுல் அண்ட் ராகுல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ இது வந்து கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, கீப்பிங் வேற பண்ணிட்டு இருக்காரு இவரு. ஸோ இது அப்போ இது வந்து இந்த வார் ஆஃப் ராகுல்ஸ், அதாவது எந்த ராகுல் அதிகமா ரன் அடிக்க போறாருன்றது இந்த வருஷம் வந்து சண்டையா? ஆமா, பட் அது இவர் கீப்பிங் திருப்பி அடம் பிடிச்சி கீப்பிங் பண்ண வச்சிட்டு இருக்காங்க அவரை. பட் முன்னாடி ஓகே, பட் இப்போ வந்து ஐபிஎல் க்ளோஸா ஆரம்பிக்க போகுது, அந்த கேம்ப்ல இது பண்றது தெரியல. அங்க கிறிஸ் ரகுவன்சி த கீப்பர், அது நடக்குமா நடக்காதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் வந்து நம்ம எல்எஸ்ஜி வந்து ஏன் சென்னையில கேம்ப் பண்றாங்க, நம்ம வந்து அவர் ஏதாவது சாமி வச்சிருப்பாரு, சாமி கொண்டு ஜோசி சொல்லியிருப்பான்னு நினைச்சோம். பட் ஆக்சுவலா அவர் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டிருந்தார், அவர் பரத் தருணோட கேம்ப் இங்கதான் இருக்கு, கோச்சிங் கேம்ப் அகாடமி. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்எஸ்சி கண்டினியூயிங் ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் ஹியர். இதுக்கப்புறம் அந்த மூவ் டு லக்னோ நினைக்கிறேன். எக்ஸலன்ட் பாயிண்ட் நம்ம வியூவருக்கு, தேங்க்யூ. அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷி அவார்டு கொடுத்துருக்காங்களா, நம்ம அவார்டு வாங்குற கையோட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி நான் அடிச்சு கொடுக்குறேன்டா, நான் வாங்கி கப்பு கொடுக்குறேன் ராஜஸ்தானுக்கு அப்படின்னு வந்து தில்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு.
நான் அதாவது சின்ன பையன் இந்த பையன் விரலாற்ற பையன்டா அப்படின்னு அந்த சிம்பு சொல்லுவாரு, அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து கப்பை அடிச்சு கொடுக்குறேன் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த வருஷம் அப்படின்னு. ஏற்கனவே ராபின் உத்தப்பா சொல்லியிருக்காரு, ரைடிங் இஸ் லக்குன்னு சொல்லியிருக்காரு. 12 வருஷமா நான் லாஸ்ட் 12 மந்த்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன், சூரியவம்சி இஸ் ரைடிங் இஸ் லக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவரு நான் கப்பை அடிச்சு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? அதாவது 12 மாசமா ஒருத்தர் லக்கு ரைட் பண்ணுவாரா, அப்படி அடிச்சு இவ்வளவு தூரம் அடிப்பாரான்னு டவுட்டு. அது 175லாம் லக்க வச்சு அடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு. எஸ் சம் டேலண்ட் டெஃபினட்டா ஏபிள் டு பிக் அப் த பால் சொல்லி அடிக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் கோச்சிட்ட கூட மென்டாலிட்டி சொல்லியிருக்காரு, ஒரு ரன் அடிக்கிறது பதிலாக 6 ரன்ஸ் அடிச்சா ஈஸி தான் சொல்லி அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த மென்டாலிட்டி இருக்கு. அது இந்த பர்பிள் பேட்ச் சொல்லி கண்டினியூ ஆகலையான்னு தெரியல. கப் அடிச்சு கொடுப்பாரா அப்படின்னா சிங்கிளால ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுக்கறது கஷ்டம். மீதி 10 பேர் கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். இல்ல அவரு பார்ப்போம். மெயின் இது டேலண்ட் வந்து பேட் ஸ்பீட் தான். அந்த பேட் ஸ்பீட் வந்து சி இவ்வளோ அக்ரெசிவா விளையாடும் போது கொஞ்சம் லக்கு வேணும். பட் அது லக்கு தான் அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சும்மா வேணுமே ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. அது இன்னொன்னு 14 வயசு பையன் அப்படி விளையாடட்டும். சும்மா அவனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு அது போக அப்படியே ஏதாவது எரர் இருந்தா கரெக்ட் பண்ணி டெவலப் ஆகட்டும். அப்படிதான் பார்க்கணுமே தவிர நீ வந்து அதுக்குள்ள இது பண்ண அதை பண்ண லக்குன்னு தேவையில்லாம அவங்க மண்டே உழப்பிக்கிட்டு இஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் லாங் டேர்ம் ஃபார் இந்தியா. அது இதே கண்டினியூ பண்ணா டெஃபினெட்லி அது அப்படிதான் பார்க்கணுமே தவிர அவர் வந்து லக்ல போறாரு இது பண்றாருன்னு இப்பயே அது ஒரு 30 வயசு ஆன பிறகு வேணா நோட் சொல்லுங்க. அது வரைக்கும் ஓடட்டும். இன்னும் 16 வருஷம் இருக்கு. சரி, லக்கு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் ஞாபகம் வருது. அரட்டை ஸ்குவாட் வந்து 15K சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப நன்றி, கொண்டு போயிட்டீங்க சிறப்பா. பிரியாணி உண்டு, 15K வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்த உடனே சிறப்பா பிரியாணி உண்டு. கமெண்ட் பண்ணுங்க, பிரியாணின்னு கமெண்ட் பண்ணுங்க. 5 பேருக்கு பிரியாணி உண்டு. 15Kக்கு 5 பேருக்கு பிரியாணி உண்டு. அது மாதிரி ஐபிஎல் ஆரம்பிச்ச உடனே கண்டிப்பா டிக்கெட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றோம். ஃபர்ஸ்ட் இப்போ பிரியாணி, நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிக்கெட்ஸ். பிரியாணிக்கு கமெண்ட் பண்ணுங்க, 5 பேருக்கு பிரியாணி. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். ஐபிஎல்காக வெயிட் பண்ணுவோம். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க பாய்ஸ். இது we can close. இப்போதைக்கு ஐபிஎல் அப்டேட்ஸ் இவ்வளவுதான். Be back with more. We'll sign off with this artist call. Bye.